விலாகில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பங்குனி உத்திரம் அன்னைக்கு நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம். என்னென்ன சம்பவம் நடந்துச்சு, நாங்கள் எப்படி எப்படி என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டியூஸ்டே ஈவினிங் ஒரு 5:00 பார்த்தீங்கன்னா வந்துட்டு வீட்டிலேருந்துமே ஸ்டேஷனுக்கு வந்துட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் ரொம்ப வந்துட்டு ஹரிபரியாக கிளம்புனோம். ஏன்னா 7 மணிக்கு ட்ரெயின். ஏன்னா சென்னை டிராஃபிக் பற்றி சொல்லவே வேணாம். ரொம்ப அவசரமாக தான் கிளம்பணும். எப்படியோ டிரைவர் வந்துட்டு அப்படி இப்படின்னு முட்டி மோதி தள்ளி இங்கே ஸ்டேஷன் வந்து ஒரு 6:30க்கே வந்து ரீச் பண்ணி விட்டாரு. அங்கே இருந்துட்டுமே பார்த்தீங்கன்னா லக்கேஜ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அதனால் பசங்களுமே கூட்டிகிட்டு அவசர அவசரமாக வந்துட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. ட்ரெயினில் ஏறி உட்காந்தோன்னு தான் ஒரு நிம்மதியாக வந்துச்சு. அப்பாடா வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா லாஸ்ட் டைமே அப்படி தான் ட்ரெயினுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் நாங்கள் போனோம். ட்ரெயின் மிஸ் பண்ண வேண்டிய ஸ்டேஜ். ட்ரெயின் மூவ் ஆகும்போதே நாங்கள் ஏறினோம். அந்த இதெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது என்ன ஒரு வேலையாக இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு மட்டும் ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி இல்லை 1 ஹவர் முன்னாடி இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். நாங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு 7:00 போல் வந்துட்டு ட்ரெயின் வந்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் டிஃபனுமே வந்துட்டு வீட்டிலேருந்துமே வந்துட்டு இட்லி எல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதனால் அங்கேயே வச்சு சாப்பிட்டுட்டு ட்ரெயினில் அப்புறம் தூங்க ஆரம்பிச்சிட்டோம். காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 6:00 போல் வந்துட்டு கரெக்டாக ரீச் ஆயிடுச்சு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் தான். அங்கேயுமே ரீச் ஆனதுக்கப்புறம் மேலூர்னு ஒரு ஸ்டாப்பில் தான் இறங்கணும். அங்கேயே வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட்லாம் இருந்துச்சு. சரி அங்கே இருந்துகிட்டே வந்துட்டு நம்ம ஆட்டோ பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ வந்துட்டு புக் பண்ணிட்டோம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 8 மெம்பர்ஸ் கிட்ட போயிருந்தோம். 2 ஃபேமிலியாக வந்து காரில் வந்து கிளம்பியிருந்தோம். ஆட்டோவில் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 போல் சரி டீ ஷாப்பில் நின்று டீ குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயுமே நின்று டீ எல்லாம் குடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட நாங்கள்லாம் மீட் பண்ணி ஒரு 1 இயர் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ தான் மீட் பண்ணுறோம். அதனால் ஏகப்பட்ட கதைங்க எல்லாம் மாற்றி மாற்றி ஷேர் பண்ணிக்கிட்டே தான் ட்ராவல் பண்ணிகிட்ருந்தோம். பசங்க சொல்லவே வேணாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே எல்லாம் தயங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் போக போக பசங்கள்லாம் பயங்கர ஜெல் ஆகிட்டாங்க. நல்லா க்ளோஸாக ஜாலியாக பேசிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி ஊருக்கெல்லாம் போகும்போது ட்ராவல் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி ஆட்டோவில் காரில் இந்த ட்ராவல் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் வெறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி ஜாலியாக எங்கேயாவது சுற்றினா சுற்றுவேன். அது ஏன்னு தெரில ட்ராவல்னா மட்டும் ஒத்துக்க மாட்டேது. ஒரு மாதிரி கில்ட்டாக ஒரு மாதிரி பயங்கர ஒரு மாதிரி இதாக இருக்கும். அப்புறம் கதைகள்லாம் பேசிக்கிட்டே போயிட்டுருந்தோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் தாமிரபரணி ஆறு வந்துருச்சு. அது பார்த்தோன்னா பயங்கரமாக ஜாலியாகிடுச்சு. குளிக்கணும் போல் இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, கோயிலுக்கு போகணும் லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டு கிளம்பிட்டோம். எப்போ ஊருக்கு வந்தாலுமே வந்துட்டு ஒரு நாள் அங்கே போய் ஆற்றுல போய் குளிச்சுருவோம். குளிச்சுட்டு தான் மறுநாள் கிளம்புற மாதிரி இருக்கும். இந்த டைம் பார்த்திங்கன்னா 2 டேஸ் பிளான் தான் போட்டிருந்தோமா. அதனால எங்களால் அங்கெல்லாம் போயிட்டு குளிச்சுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. சரின்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டு போயிட்டுருக்கும்போது போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாப்பிங்கில் நின்று கோயிலுக்கு பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு. வாங்கிட்டு நாங்களுமே கோயிலை வந்துட்டு ரீச் பண்ணிட்டோம். இந்த கோயிலுக்கு வந்துட்டு நாங்கள் அடிக்கடி வருவோம். குலதெய்வம் கோயில் தான். ஆனால் மற்ற நாள் வரதோட இன்றைக்கி அந்த திருவிழா அப்போ பார்த்திங்கன்னா அப்படியே ஜெகஜோதியாக இருக்கும். பயங்கர டெக்கரேஷன் எல்லாமே அப்படியே பளிச்சுன்னு ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும். அந்த வைபே ஒரு தனி ஃபீல் கொடுக்கும். நாங்களுமே கோயிலுக்கு ரீச் ஆகிட்டு எல்லா திங்ஸுமே இறக்கிட்டு அங்கே பார்த்திங்கன்னா ஒரு செப்பரேட்டாக ஒரு 2 ரூம் கிட்ட தான் இருந்துச்சு. அதனால் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக போனதுனால எங்களுக்கு ஒரு ரூம் கிடச்சிருச்சு. உடனே நாங்களுமே அந்த ரூமில் போயிட்டு திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு பசங்களுக்கு வந்துட்டு மொட்டை போடணும் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். என் பொண்ணு என் பையனாக இருக்கட்டும் மொட்டை போடுறதுக்கு வீட்டில் வச்சு ஒத்துக்கவே இல்லை. ரொம்ப நேரம் கன்வின்ஸ் பண்ணி மொட்டை போட்டுக்கோ பாப்பா, அதுக்கப்புறம் வேணால் முடி வளர்ந்துரும்னு சொல்லிட்டு அவங்கள கொஞ்சம் ஏமாற்றி அப்படி இப்படின்னு கூட்டிகிட்டு வந்தோம். காலையில் பார்த்திங்கன்னா சரி ஃபஸ்ட்டு மொட்டை போட்டு ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு எல்லாம் மொட்டை போட போயாச்சு. மொட்டைக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்துட்டு ஒரு 100 கிட்ட தான் வாங்குவாங்க. ஆனால் இந்த தாட்டி மொட்டை போடுறதுக்கு மட்டுமே ஒரு 300, 350 கிட்ட கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஏன்னா அவங்களுமே வந்துட்டு இந்த பங்குனி உத்திரம் அந்த டைமில் மட்டும்தான் எங்களுக்கு இப்படி வேலை, மற்ற நேரம் இல்லை அப்படின்ட்டாங்க. சரி அவங்கக்கிட்ட எதுவும் பேச வேணான்னு சொல்லிட்டு நாங்களுமே வந்துட்டு அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டோம். அப்புறம் பசங்களுக்கெல்லாம் மொட்டை போட்டோன்னே என் பாப்பாவோட ஃபேஸ் எல்லாம் பார்க்கணும் ரொம்ப மாறிடுச்சு. முன்னாடி இருந்த ஃபேஸோட முடி எடுத்ததுக்கப்புறம் ஃபேஸ் ரொம்ப மாறிடுச்சு. ஏன்னா முடியே கொஞ்சம் வெயிட்டாக இருந்திருக்கும் போல. அந்தளவுக்கு ஏதோ சதை கம்மியான மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீலாக இருந்துச்சு. பசங்க 3 பேருக்குமே மொட்டை போட்டுட்டோம். அதே மாதிரி மௌஷிகாவோட அப்பா அவங்களும் மொட்டை போட்டிருந்தாங்க. சரி அவங்க மொட்டை போடுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நாங்களுமே வந்துட்டு பசங்களெல்லாம் குளிக்க வச்சிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தோம். இதில் என் பொண்ணு வேறு என்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருந்தா. நீ எனக்கு டாய்ஸ்லாம் மொட்டை போட்டால் வாங்கி தரேன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அதெல்லாம் வாங்கி கொடுன்னா. சரி ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடலாம், எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு. 3 மொட்டையும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. சேர்ந்துட்டு அடுத்து நம்ம என்ன பிளான் போடலான்னு அவங்களுக்குள்ள ஒரு பிளானு. டாய்ஸ் என்ன வாங்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக பேசிகிட்டு இருந்தாங்க.
அப்புறம் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுமே வந்துட்டு அங்கேயே கோயிலே ரெடி பண்ணியிருந்தாங்க. காலையிலுக்கு பார்த்திங்கன்னா இட்லி, சாம்பார், சட்னி, வடை, கேசரி இது எல்லாமே பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போன டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால சாப்பிட்ற இடத்துல வந்துட்டு எந்த கூட்டமே இல்லை. அதனால் பசங்களுமே ரெடி பண்ணி விட்டுட்டு நாங்களுமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டாய்ஸை நோக்கி பசங்க ஓடிட்டாங்க. எனக்கு வாங்கி கொடுத்தா தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே ஒரு டாய்ஸ் வாங்கி கொடுத்துட்டு காலையில் வந்துட்டு வந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். பொங்கல் வைக்கணுங்கிற ஒரு பிளான் இருந்துச்சு. அதனால் அதுவுமே வந்துட்டு ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. காலையில் பார்த்திங்கன்னா நாங்கள் போன டைம் வந்துட்டு ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கொஞ்சம் ஆட்கள்லாம் வர ஆரம்பித்தாங்க. நாங்கள் போன டைமே ஓரளவுக்கு ரஷ் ஆயிடுச்சு. ஒரு 9:00 பொங்கல் வைக்க போயிருந்தோம். 9க்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அந்த அனலில் பொங்கல் வைக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிட்டோம். பயங்கர தீஞ்சு போயிட்டேன்ல சொல்லலாம். அந்தளவுக்கு ஆயிட்டேன். முடியல. வேர்த்து ஊற்றி ஒரு வழி ஆகிட்டோம். பசங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுத்து ஒரு ஓரமாக உட்கார வச்சாச்சு, சேட்டை பண்ணாமல் இருங்கன்னு சொல்லிட்டு. பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு சரி சாமிக்கு படைச்சி சாமியை கும்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். நாங்கள் 2 ஃபேமிலியாக போனதுனால 2 பொங்கலாக வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சாமிக்கு பார்த்திங்கன்னா படையல் போட்டுட்டு சாமியை வந்துட்டு நல்லா திருப்தியாக கும்பிட்டோம். நாங்கள் போன டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சா, அதனால் நல்லா அர்ச்சனை பண்ணி சாமி நல்லா திருப்தியாக கும்பிட்டு முடிச்சிட்டோம். அது மற்ற டைம் போகிறதோட இந்த திருவிழா டைமு, இந்த கோயில் விசேஷம் டைம் போகும்போது அது என்னன்னு தெரியல, மனசுக்கு ஒரு அமைதி, ஒரு வித வைப்போட தான் நாங்கள் திரும்பி ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கும். நாங்களுமே இன்றைக்கி அப்படி தான் வந்தோம். நல்லா சாமி கும்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10:30 போல் எல்லாம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துருந்தாங்க. நமக்கு தான் வெளியே எங்கேயும் வந்தால் ரெஸ்ட் எடுக்க தோணாது. கொஞ்சம் நேரம் சரி வெளியே அப்படியே பார்க்கலான்னு சொல்லிட்டு வெளியே ரவுண்ட்ஸில் தான் இருந்தோம். ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு கோயிலை வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அடிக்கடி வர்ற கோயில் தான், இருந்தாலுமே வந்துட்டு இந்த விசேஷ டைமு, இந்த ஏதாவது திருவிழா டைம்னால் சொல்லவே வேணாம். அப்படியே சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் நமக்கு ஊரில் தெரிஞ்சவங்க யாராவது சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா அவங்க கூட மொக்கை போட்டுட்டு தான் இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1:00 போல் லஞ்சு ரெடி ஆயிடுச்சு. லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா கீழே பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு. இது வந்துட்டு லைனில் நின்று வாங்குற மாதிரி இருக்கும், ரொம்ப ரஷ்ஷு. சரி இதில் நின்னா செட் ஆகாது, ஏகப்பட்ட கூட்டம். சரி நம்ம டோக்கன் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு தனியாக டோக்கன் கொடுத்து வர லஞ்ச் தனியாக மேலே வந்துட்டு இலை போட்டிருந்தாங்க. கீழே பார்த்திங்கன்னா பிளேட்டில் தான். நாங்கள் காலையில் கீழே சாப்பிட்டதுனால சரி மதியம் டோக்கன் எடுத்துகிட்டு மேலே போய் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு மேலே போட்டிருந்த ஒரு பந்தலில் போயிட்டு தான் லஞ்சு சாப்பிட்டோம். அங்கேயுமே வந்துட்டு சாம்பார், அப்புறம் கோலா உருண்டை வச்சுருந்தாங்க வெஜ்ஜில், அது போக கேசரி, 2 வகை கூட்டோடு வச்சுருந்தாங்க. அதுவுமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. லஞ்சை நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் கீழே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். பசங்களுக்கு தான் ரொம்ப போரிங்கு, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உட்காந்துட்டு இருந்தாங்க. நாங்கள்லாம் உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தோம். பசங்கள்லாம் வந்துட்டு ரீல்ஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவங்க தனியாக உட்காந்து ரீல்ஸ் எல்லாம் பண்ணி ஏகப்பட்ட டான்ஸு, பாட்டு, மியூசிக்னு அவங்க ஒரு பக்கம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் பொண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் டான்ஸ் ஆட சொன்னால் ரொம்ப வெட்கப்பட்டு நிற்பான். இங்கே என்னென்னா அவ்வளோ பேர் நிற்கிறாங்க, இருந்தாலுமே நான் ரீல்ஸ் பண்ணுறேன், டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்களுமே மாற்றி வீடியோ எடுத்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4:00 மேலே ஆயிடுச்சு. ஈவினிங் பார்த்திங்கன்னா விளக்கு பூஜை இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 5:00 போல் விளக்கு பூஜை, எல்லாம் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி நாங்களுமே கொஞ்சம் நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு யாருமே தூங்கி ரெஸ்ட் எடுக்கலை. ஏன்னா அங்கே தூக்கமும் வரல, ஒரே சவுண்டாக இருந்ததுனால. சரி விளக்கு பூஜைக்கு அட்டன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு போய் ரெடி ஆகிட்டு வந்தாச்சு. ஈவினிங் ஒரு 5:30க்கெலாம் வந்தாச்சு. விளக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி உட்காந்துட்டு இருந்தோம். நான் மோஸ்ட்லி வந்துட்டு கண்ணாடி வளையல் வந்துட்டு போட மாட்டேன் வீட்டில். ஏதாவது ஒரு சாரீ வேர் பண்ணுறேன்னா போடுவேன். அதுவும் சாரீ வேர் பண்ணுறேன்னா வேறு அந்த காப்பு மாதிரி தான் போடுவேன். ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த கண்ணாடி வளையல். அது என்னன்னு தெரியல, இந்த ரெயின் ட்ராப்ஸ் பேங்கிள் பார்த்ததுலேருந்து ஒரே வைப் ஆயிடுச்சு. எப்போ பார்த்தாலும் இதுதான் கலர் கலராக இப்போ வாங்கி வச்சுருக்கேன். எந்த சாரீ கட்டினாலும் ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா பூஜைக்கு தேவையான எல்லா திங்ஸுமே கொடுத்துட்டாங்க. நாங்களுமே கொஞ்சம் நேரம் உட்காந்து விளக்கு பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 9:00 போல் வந்துட்டு சாப்பிட போயிட்டோம். விளக்கு பூஜை தான் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறேன். பயங்கர ஆர்வமாக இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் பார்த்துருக்கேன், அட்டன் பண்ணதில்லை. இதான் ஃபஸ்ட் டைம் உட்காந்து பண்ணுறேன். அப்புறம் நைட்டுக்குமே டோக்கன் வாங்கிட்டு சாப்பிட போயிடலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டி, நெய் சோறு, கொத்து புரோட்டா, அது போக இடியாப்பம், தேங்காய் பால், சட்னி, இட்லி, தோசைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது போட்டிருந்தாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு ஒரு தூக்கத்தை போட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா பயங்கரமாக வெறிச்சோடி போய் இருந்துச்சு. நேற்று திருவிழாவில் இருந்த கூட்டமே இன்றைக்கி சுத்தமாக இல்லை. எல்லாருமே அவங்கவுங்க கிளம்பிட்டாங்க. நாங்களுமே இன்றைக்கி கோயிலேருந்து கிளம்புறனால லக்கேஜ் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு சரி ஃபேமிலியோட குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். நேற்று பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு ரஷ் இருந்துச்சோ அந்தளவுக்கு இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு, வெறிச்சோடி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்தால் கூட சாமி அவ்வளோ திருப்தியாக பார்க்கலாம் போல். ஆனால் நேற்று இருந்து அந்த வைப் மட்டும் இருந்திருக்காது.
சொந்த ஊருனாலே ஒரு தனி ஃபீல் தான். எனக்கு என்னதான் நம்ம ஊர்ல இருந்தாலும், இந்த சொந்த ஊருன்னு வரும்போது ரொம்ப வந்துட்டு ஜாலியா இருக்கிற மாரி ஃபீல் ஆகும். இங்க வந்துட்டு எந்த ஒரு டென்ஷன் இருக்காது, ப்ரெஷர் இருக்காது. நம்ம பாட்டுக்கு போலாம். ஒரு ஹரிபரி இல்லாம ரொம்ப ஃப்ரீயா இருக்கிற மாரி இருக்கும். நாங்களுமே லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா, சேர்மர் கோயில் தான் போயிருந்தோம். அங்க போறது தான் வந்துட்டு பிளானு. அங்க பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் வந்துட்டு ஏரல்ல இருக்கு. அங்க பார்த்தீங்கன்னா, அங்க இடம் ரொம்ப அமைதியா இருந்துச்சு. நான் ஒரு 2 டைம்ஸ் போயிருக்கேன். ஆனா இந்த தாட்டி தான் இந்த ஆலமரம் விழுதெல்லாம் பார்த்தேன். ஆனா லாஸ்ட் டைம் சரியா பார்க்கலன்னு நெனைக்கிறேன். பார்த்தோன்னே சொல்லவே வேண்டாம். எல்லாரும் பயங்கர ஹாப்பியாகி அத போயிட்டு தொங்கி ஊஞ்சல் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாரும் அந்த அவங்கவங்க வயசே மறந்துட்டாங்க. சின்ன பசங்க மாரி அதில தொங்கி ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தாங்க. எனக்குமே ரொம்ப புடிச்சிருந்துச்சு. என் பையன்லாம் சொல்லவே வேணாம். ரொம்ப எக்ஸைட் ஆகி விளையாண்ட்டுருந்தான். அதுக்கப்புறம் கோயில் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்துட்டு கூட்டம் எதுவும் இல்ல. அதனால ரொம்ப அமைதியா ரொம்ப நல்லா இருந்துச்சு. சுத்தி வந்துட்டு ஆறு தான். அதனால வந்துட்டு நல்லா வேடிக்கை பார்த்துட்டு ரொம்ப நேரம் அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருந்தோம். என் பையன்லாம் வந்துட்டு, "இது என்ன ஆடெல்லாம் இங்க இருக்கு?" அப்படின்னு கேட்குறான். ஏன்னா நம்ம சென்னையில இதுவரைக்குமே வந்துட்டு ஆடு ஒரு இடத்துலயும் பார்க்க முடியாது. கறிக்கடை தவிர எங்கேயுமே ஆடு இருக்காது. இங்க ஆடு கூட்ட கூட்டமா மேய்தெல்லாம் பார்த்துட்டு என் பையன் தான் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் கொஞ்ச நேரம் அங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு, அங்க கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஊர்கோயில் போறதா வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா நாங்க போட்ட ட்ரிப்பு வந்துட்டு 2 நாளு. சரி 2 நாள்ல முடிஞ்ச அளவுக்கு கோயிலு போயிட்டு தான் வீட்டுக்கு போகணும்னு ஐடியா பண்ணியிருந்தோம். சரின்னு சொல்லிட்டு ஊர்கோயில் போயிடலான்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் கொஞ்சம் வண்டி பேசிட்டு இருந்தாங்க. என்ன ரேட் ஆகுது என்னன்னு சொல்லிட்டு வண்டியெல்லாம் பேசி, வண்டியுமே கிடச்சிருச்சு. நாங்க ஆட்டோல தான் போயிருந்தோம். பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு 1 1/2 மணி நேரம் கிட்ட ட்ராவலு. ஆட்டோங்கிறதுனால ஒன்னும் தெரிலன்னு நெனைக்கிறேன். ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி போற மாரி இருந்துச்சு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா செம்மண்ணு தான். அந்த தாமிரபரணி படம் எல்லாமே இங்கே தான் எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நல்லா வந்துட்டு வேடிக்கை பார்த்துக்கினே போயிட்டுருந்தோம். என்ன ஒரு இதுன்னா, நாங்க போன டைம் கரெக்ட்டா மதியம் 1 மணியா, அதனால அந்த வெயிலுக்கும் அதுக்குமே முடியல. ஒரு மாரி கேர் ஆயிருச்சு. அந்த சைடு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, கா காற்றாலம்பாங்கல்ல, அதுதான். அந்த ஃபேன் மாரி இருக்கும்ல. இது வந்துட்டு சென்னையில என் பையனுக்கு இதுவரைக்கும் காட்டுனதில்ல. இங்க பார்த்தோன்னா ரொம்ப எக்ஸைட் ஆகி பார்த்துட்டுருந்தான். அப்புறம் நேரா நாங்க ஊர் கோயிலுக்குமே ரீச் ஆயிட்டோம். அங்க பார்த்தீங்கன்னா, சாமிக்கு வந்துட்டு அபிஷேகம் பண்ணிட்டு, அலங்காரம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றதா பிளான் பண்ணியிருந்தோம். அதனால எல்லாமே முடிச்சுட்டு சாமிய நல்லா திருப்தியா கும்பிட்டுருந்தோம். ஊர் கோயில் எந்த விசேஷம் இல்லாதனால ஃப்ரீயா தான் இருந்துச்சு. நாங்க மட்டுமே தான் இருந்த மாரி இருந்துச்சு. இந்த இடம்லாம் பார்க்கும்போது பின்னாடி ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, மயிலு தான். அந்த இடத்துல எப்புட்றா இவ்ளோ மயிலு அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. என் பசங்க அவங்க கூட கொஞ்ச நேரம் விளையாண்ட்டுருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க வாங்குன டாய்ஸ அங்க விளையாட முடியாதுன்னு சொல்லிட்டு, இங்க வந்து இடம் நல்லா ஃப்ரீயா இருந்ததுனால, இங்க தான் உட்காந்து மாத்தி மாத்தி பசங்க விளையாண்ட்டுருந்தாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா, அங்கேயுமே கொஞ்ச நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, பொங்கல் வச்சிருந்தோம். அதையுமே சாப்பிட்டுட்டு, ஊர்ல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு குடுத்து விட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க பக்கத்துல வந்துட்டு ஒரு பெருமாள் கோயில் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. கோயில் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கேயுமே போய் சாமி கும்பிட்டு வந்துருங்க அப்படின்ட்டாங்க. சரி அங்கேயுமே போயிடலான்னு சொல்லிட்டு, அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். அதனால நடந்தே போயிட்டுருந்தோம். அந்த ஏரியாக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்துட்டு புதுசு புதுசா கோழியெல்லாம் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சியா இருந்துச்சு. அதையுமே வேடிக்கைலாம் பார்த்துக்கிட்டு சுத்திட்டு கிடந்தோம். அங்க ஃபுல்லா வந்துட்டு இதுதான் பஞ்சு, அந்த பருத்தி பஞ்சும்பாங்கல்ல அதுதான். எங்க திரும்புனாலும் பருத்தி பஞ்சு தான். இதெல்லாம் வந்துட்டு சென்னையில நானு வந்துட்டு பார்த்ததே இல்ல. இங்க பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த பருத்தி இதெல்லாம் பார்க்கும்போது எடுக்கலாம்னு பார்த்தா, சரி பொழுது போயிடுச்சு இந்த டைம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே அது எதுவுமே கை வைக்கல. சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். பருத்தி அப்படியே கொட்டி கிடந்துச்சு. யாருமே எடுக்கல இந்த பருத்திய அ பஞ்ச வந்துட்டு. அது பாட்டுக்கு அப்படியே தான் கிடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இவங்களுக்கு இதெல்லாம் சுலபமா கிடைக்கிறனால, இதெல்லாம் அவங்களுக்கு பெருசா ஆர்வம் இருக்காது அப்படின்ட்டாங்க. கோயிலுக்குமே ரீச் ஆயிட்டோம். இது ஒரு பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய காலத்து கோயில் தான். பெருமாள் கோயிலு. பார்க்கும்போதே ரொம்ப அழகா இருந்துச்சு. சரி கொஞ்ச நேரம் அங்கேயும் உள்ள போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பணும்னு சொல்லிட்டுருந்தாங்க. சரி ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஒரு 1/2 மணி நேரம் தான் கோயில சுத்தி பார்த்துட்டு கோயில் சுத்தி பார்த்துட்டு, சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஒரு 6:30 போல தான் பார்த்து ஸ்டேஷனுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் கிளம்பிட்டு இருந்தோம். ஏன்னா ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு தான். போற வழியில நம்ம ஊரோட ஃபேமஸான பரோட்டா அதையுமே வாங்கிட்டு பார்சல் வாங்கிட்டோம். சரி ட்ரெயின்ல வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நேரா ஸ்டேஷன் போயாச்சு. ட்ரெயின் ஏறியதுக்கப்புறம் முதல்ல அந்த பார்சல தான் ஓப்பன் பண்ணோம். ஏன்னா அது பரோட்டா பார்க்கும்போதே பயங்கர டெம்ப்டிங்கா இருந்துச்சு. எப்போ சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. இது நல்லா அந்த சால்னால ஊறி போய் டேஸ்ட்டு சொல்லவே வேணாம். பயங்கர அல்டிமேட்டு. எப்போ ஊருக்கு வந்தாலுமே இந்த பரோட்டா வாங்காம வரமாட்டோம். வாங்கி அத சாப்பிட்டுட்டு
அங்கே ஊரில் ஃபேமஸான ஸ்நாக்ஸுமே வாங்கிட்டு கிளம்பிருவோம். என்ன பசங்களுக்கு தான் கொஞ்சம் ஒரு மாரி ஃபீல் அந்த மாரி இருந்துச்சு. அவ்வளோதானா இறங்க போகிறோமா, வீட்டுக்கு போகிறோமா அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க. நாங்களுமே மார்னிங் பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் வந்துட்டோம். எங்கேன்னு பார்த்திங்கன்னா சென்னை தான். ஸ்டேஷன் வாங்கி இறங்குனதுக்கப்புறம் அவங்கவுங்க வீட்டுக்கு வந்துட்டு பாய் சொல்லிவிட்டு கிளம்பினோம். எங்களோட 2 நாள் கோயில் ட்ரிப்பு இப்படி தான் போச்சு. இனி நாளைக்கு ஒரு வ்ளாகில் பார்க்கலாம்.